பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டாபிக்ல பாரிக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம். இல்ல இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, என்னாச்சு உங்க பின்னாடி தெரியுதுங்க பேய். அட ஏங்க நீங்க வேற பாத்தீங்களா, நம்பிட்டீங்க பாத்தீங்களா? நான் எதையோ பாக்குறீங்க போல, ஸ்டுடியோக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல ஈவில் ஸ்பிரிட் இந்த பாராநார்மல் ஆக்டிவிட்டி படத்துல வர மாதிரி நான் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். கேட்டா ஒண்ணு விடுங்க, பிரகாஷ் விட்டு இதுல போட்டு விடுங்க. நம்புவீங்க ப்ரோ, பாரி பத்திரமாக இருங்கள். அப்படிதான் பல சேனல் இயங்கிட்டு இருக்கு. ஒரு பாக்குறேன், வீடியோ பாக்குறேன், 4 பேரு நல்லா இருட்டு இதுல போறாங்க. போயிட்டு ஏதோ ரூம்ல வந்துட்டு என்ன பாசமான பெயின் போட்டிருந்தாங்க. பாசமான பெயினா இவங்களே வந்து ஏதோ குழந்தைய வச்சு விளாடுற மாதிரி என்னமோ வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. ஒருத்தங்க மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, அவன் உங்களை நோக்கி ஓடி வரான், இவங்க ஓடுறாங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கான். நான் சரி ஏதோ ஸ்கிரிப்ட் பண்ணி பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போய் பாக்குறேன். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணாதீங்க ஒருத்தன் அறிவுரை. அப்புறம் ஊதுபத்தி ஓரமா ஏத்தி வச்சுட்டு புகை வருதுங்க. அந்த புகையை பார்த்து அங்க ஏதோ அமானுஷம் இருக்கு, அங்க பாருங்க புகை வருது. ஆமா ஊதுபத்தி எரியுது. அதை பார்த்துட்டு அங்கெல்லாம் பக்கத்துல போகாதீங்க, இரவு நேரத்துல சுடுகாட்டுக்கு எல்லாம் போகாதீங்க. அவன் கண்டென்ட்டுக்காக போயிட்டு இருக்கான். இவ்வளவு நம்புறாங்க அப்படின்னா இப்ப புரிஞ்சு போச்சா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் யாரு அப்படின்ட்டு. அதனாலதான் நானும் ஒரு வீடியோ போட்டு அதுக்காக நான் வந்து பேய் இல்ல அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல, அதான் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல போறோம். புரியுதுங்களா? நமக்கு தெரியாது. இல்ல என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, அதாவது பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அதெல்லாம் நம்புறாங்க. இந்த நம்பிக்கை எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஆய்வுக்கு உட்படுத்தணும்னா ஆமா ஆய்வுக்கு உட்படுத்தணும். எந்த அளவுக்கு இதுக்கு ஆய்வு உட்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து பேராநார்மல் ரிசர்ச் ஃபெசிலிட்டியே வச்சு அதுக்கு ஆய்வு பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஏலியன்ஸ், இந்த பேய், இந்த மாதிரியான அந்த எனர்ஜி கான்ட்ரவர்சியா இருக்கிற அந்த ரிச்சுவலிஸ்டிக் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்றதுக்குமே தனியா ஒரு ஸ்டடீஸுமே இருக்கு. பேராநார்மல் ஒரு தனியா ஒரு படிப்புமே அவன் வச்சு அதுக்கு படிச்சுட்டு இது பண்ணிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. உலக அளவுலயே பல நாடுகள்லயும் பல கலாச்சாரங்கள்லயும் பல பண்பாட்டு கூறுகள்லயுமே இந்த அமானுஷம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் கிடையாது. அதுல ரொம்ப குறிப்பா ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா பேய், நம்ம இங்க பேய்ங்கிறோம். இப்ப பேய் அப்படின்னா என்ன? ஒருத்தர் வாழ்றவங்க சாகுறாங்க, செத்த உடனே அவங்களோட ஆத்மா என்பது மேலோகத்துக்கோ இல்ல இதுக்கோ நரகத்துக்கோ போகணும். அப்படி போகாம இந்த உலகத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆத்மாவோ ஒரு எனர்ஜியா சுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கை உலகம் முழுக்கவும் இருக்கு. எல்லா கல்ச்சர்லயும் இருக்கு, எல்லா மதத்திலயும் இருக்கு, எல்லா இனத்தவர்கள்ட்டையும் இருக்கு. மக்கள் சந்திக்காமல் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து செவ்விந்திய மக்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த இந்தோனேஷியா இந்த பக்கம் தீவுகள் எல்லாம் இங்க எல்லாம் சென்டினென்டல் தீவுல இருக்கான்னு தெரியல நமக்கு. அவன் நம்பிக்கை என்ன நமக்கு தெரியல, போய் பார்த்தவன் அவனும் வரல. அங்க போய் யாரோ ஒரு மத பிரச்சாரம் வேற பண்ணி போயிடுவாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, அவங்க வாட்ட எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க. சோ இது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயுமே இந்த நம்பிக்கை என்பது இருக்கு. அப்ப ஒரு யூனிவர்சலா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இந்த அமானுஷம் சார்ந்த ஒரு பார்வை, ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி லைன்ல வருது பாருங்க, ஒரே கதையில வருது. இதுக்கு அடுத்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கொல்லிவாய் பிசாசுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது ஒண்ணு ஃபாரஸ்ட் ஃபயர் தான். அது நெருப்பு இருக்குல்ல, காட்டு தீ இருக்குல்ல, அதுதான் கொல்லிவாய் பிசாசு. ஆதி காலத்துல மனிதர்கள் காட்டுல வேட்டையாடிட்டுலாம் இது பண்ற காலகட்டங்கள்ல தூரத்துல காட்டுல வந்து எரியும் நெருப்பு. அது நார்மலா வந்து வறட்சி காலகட்டத்துல நெருப்பு என்பது எரியுதுன்றது தெரியல அவங்களுக்கு. இல்ல அது அவங்களுக்கு தெரியும், உராய்வு இதுலதான் நெருப்பு எரியுதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த நெருப்புக்குன்னு சொல்ல ஒரு பிஹேவியர் இருக்கு. அது எப்படி பிஹேவியர்னா, அது வேகமா பரவும், ட்ரையா எங்கெங்கெல்லாம் இருக்கோ டக்கு டக்கு டக்குன்னு பரவும். அதனால ரொம்ப சீக்கிரம் அது பரவி வரும். இப்போ ஒரு நெருப்பு பரவுறதே வந்து பாத்தீங்கன்னா எதையோ துரத்துற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ரெண்டாவது, நெருப்பு சுத்தி எரியும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப இமீடியட்டா பயம் வந்துடும். பயம் மனிதர்களுக்கு அது மனசுக்குள்ள இருக்கிறது. சுவாசிப்பு வேற ஒரு மாதிரி ஆயிரும், சுவாசிப்பு அந்த ஸ்மோக் இதெல்லாம் வந்துடும். அப்ப இது என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குன்னா, ஒரு காட்டுத்தீல மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க மக்கள் அந்த காலத்துல, அவங்களுக்கு ரொம்ப அந்த ஹாலுசினேஷன் மேபி வரலாம். அதுக்கு அடுத்து வந்து அந்த பயத்துல அவங்க எப்படியாவது அங்க தப்பிக்கணும்னு போகும்போது நெருப்பு அவங்களை விரட்டிட்டு வர ஃபீல் வந்து அவங்களால உணர முடியும். ஏன்னா நெருப்பு வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல வரும். இவங்க வந்து நெருப்பு இல்லாத டைரக்ஷன்ல தான் இவங்க ஓடுவாங்க. நெருப்பு இல்லாத டைரக்ஷன்ல இவங்க ஓடும்போது நெருப்பு இல்லாத டைரக்ஷன்ல நெருப்பு வரும். அப்ப அது அவங்களுக்கு என்ன மாதிரி உளவியல் உருவாக்கும்? ஏதோ ஒண்ணு துரத்திட்டு வருது நம்மள அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இல்ல. அந்த ஃபீல் வரும் பொழுது அப்ப அதுக்கு வந்து ஒரு என்டிட்டியாக, அதாவது அதுக்கு ஒரு ஏதோ ஒன்று இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொல்லிவாய் பிசாசு. கொல்லிவாய் பிசாசு வந்து காட்டுல வந்து தீயா பரவும், தீ இது உருவாக்குறது, இந்த மாதிரியான ஒரு பிலீஃப். இது நம்ம மக்கள்கிட்ட ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. இந்த பிலீஃபும் உலகம் முழுக்க இருக்கு. கொல்லிவாய் பிசாசுங்கிற ஒற்றுமை எல்லாம் இருக்கு. அதே போல இந்த ரத்த காட்டேரி, வேம்பயர், எல்லாமே அமானுஷத்துக்குள்ள வர்றதுதான். வேம்பயர் ஸ்டோரி நம்ம ஊர்ல வந்து ரத்த காட்டேரி. ரத்த காட்டேரினா என்னன்னா மனுஷன் மாதிரியே இருக்கும்,
வந்து மனிதர்களுடைய ரத்தத்தை வந்து குடிச்சிட்டு, ஷார்ப்பான பல்லு வச்சிருக்கோம். அதான் பல்லு இருக்கும், மனிதரோட ரத்தத்தை குடிச்சிட்டு அதுக்கு சாவே கிடையாதுங்கிற கான்செப்ட். இது நம்ம இதுல ரத்த கட்டேரிக்கு நம்ம சொல்றோம். இதே ரத்த கட்டேரி இன்னொன்னு, ரத்த கட்டேரி வந்து நம்ம சாமியா கூட வழிபடுறாங்க. எப்படி? சில குலதெய்வத்துல வந்து காட்டேரி வழிபாடு இருக்கு. ஓகே. காட்டேரிக்கு வந்து இப்ப படையல் போட்டு வழிபடக்கூடிய மரபு சில மக்கள்கிட்ட இருக்கு. நம்ம இதுல அந்த ரத்த கட்டேரி டெய்லி பாக்குறதுக்கும் பயமா இருக்குமா? ஆமா, அதேதான். நீ ரத்தத்தை வச்சுதான் அதே வழிபடுவாங்க, எல்லாமே அதே கான்செப்ட் தான். ஆனா வந்து வழிபடக்கூடிய ஒரு டெமிகாடாக, ஒரு சிறுதெய்வ வழிபாடாக நம்ம தமிழ் சமூகத்திட்ட இன்னும் இருக்கு. காட்டேரி வழிபாடு, காட்டேரி பூஜை எல்லாம் இன்னைக்கும் நடக்குது. அதிகமா வன்னியர் சமூகம் இங்கெல்லாம் வந்து காட்டேரி வழிபாடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இங்க நீங்க அதே காட்டேரி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வேம்பேராக உலகம் முழுக்க இருக்கு. கிறிஸ்தவ மதத்துக்குள்ளயும் இருக்கு, ஐரோப்பிய நாடுகள்லயும் இருக்கு. இங்க நீங்க போனீங்கனாலும், அதாவது செவ்விந்திய மக்கள்கிட்ட போனீங்கனாலும் அங்கேயும் வந்து இதே மாதிரியான ஒரு, அது பேர் எனக்கு மறந்துட்டேன், அங்கேயும் ஒரு வேம்பேர் பேஸ்டா ஒரு கல்ச்சர் மைத்தாலஜிலயும் ஒண்ணு இருக்குது. இது ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து வேர்வுல்ஃப். இந்த வேர்வுல்ஃப் கான்செப்ட் மட்டும் தான் நம்ம ஊர்ல இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி நாயாக மாறிடுவாங்க அப்படிங்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சமா முடியலாம் முளைச்சிரும், நாயா மாறிடுவாங்க, ஃபுல் மூன் ஆனவனா ஊன்னு கத்துறது, இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம ஊர்ல இல்ல. அதுக்கு ரீசன் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா வந்து ஐரோப்பிய நாடுகள்ல இது அதிகம். ஆனா இதுக்கு வந்து அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது ராபிஸ் இருக்குல்ல, ராபிஸ் நோய். ஆமா, ராபிஸ் நோயோடைய தன்மையில தான் இந்த மைத்தாலஜி உருவாயிருக்கு. நாய்க்கடிக்கு அப்புறம் ஏற்படுற ஒரு மாதிரியான மாற்றம். மேமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேமலுக்குமே வந்து ராபிஸ் பரவக்கூடியது. மனிதர்களும் ஒரு மேமல் அப்படிங்கிறனால, பாலூட்டிங்கிறனால நமக்கும் ராபிஸ் பரவும். இப்போ ராபிஸ்ங்கிற அந்த நோய் பரவுறது வந்து அதிகமா வந்து அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு உயிரினத்தினால நமக்கு வந்து பரவக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், எலி மூலமா பரவலாம், பூனை மூலமா பரவலாம், நாய் மூலமா பரவலாம். இப்ப மனிதர்களோட ரொம்ப ஈஸியா மனிதன் அட்டாக் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற உயிரினங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா நாய் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாய், ஓநாய்கள் தான் ஈஸியா அட்டாக் பண்றதுல இருக்கும். அப்ப காட்டுல இருக்கக்கூடிய ஓநாய்கள் ராபிஸ் தாக்கம் ஏற்பட்டு அந்த ராபிஸ் பிடித்த ஓநாய் வந்து ஒரு மாலை கடிச்சிருச்சு. அவர் அதை வந்து சரி செஞ்சுட்டு போயிடுவாரு. ஆனா கொஞ்ச நாள் என்ன ஆகும், அவருக்கு ராபிஸ் தொற்று ஏற்பட்டு அவருடைய சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து மூளை, ஆக்சுவலா ராபிஸோடைய கான்செப்ட் என்னன்னா அது மூளையை அஃபெக்ட் பண்ற நோய் தான் அது. மூளை வந்து கலங்கும், கண் பார்வையில வந்து மங்கள் தன்மையோட அப்புறம் வந்து ஹைப்பர் இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த தண்ணியோட ஹைட்ரோபோபியா, அந்த தண்ணியை பார்த்தா அவங்களுக்கு பயம் வரும், தண்ணி அவங்களால குடிக்க முடியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல வந்து அவங்களுடைய நர்வல் சிஸ்டம் இதுல, அப்புறம் அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல பயம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு மிருகம் மாதிரி. இங்க அனிமல்ஸே வந்து பாத்தீங்கன்னா பயந்தா அட்டாக் பண்ணும். இப்ப நீங்க மனுஷன், நமக்கு பயந்தா நம்ம மேக்ஸிமம் அதான் ஃபைட் அண்ட் ஃபிளைட் இதுதான் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமா பயம் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஷன் என்னவா இருக்கும், சண்டை போடுறதுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல மூளை உங்களுக்கு வேலை செய்யலன்னா கடிக்கிறது, கதறது இந்த மாதிரி இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்லாம் மனிதனுக்கு வெளியே வரும். இப்ப ராபிஸ்ல மூளை குழம்புறவங்கள இன்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்டி போட்டுருவாங்க, செயின்ஸ் போட்டு. இன்னைக்குமே நம்ம இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ராபிஸ் வார்டுல வந்து ரொம்ப ரேர் அந்த நோய் வந்து ஃபுல்லா பரவி இதாகிறதுக்கு. இப்போ கண்டெயின் பண்ணிட்டோம் கொஞ்சம், இன்னும் இருக்கு. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 100 பேர்கிட்ட இறந்துட்டு தான் இருக்காங்க. வருஷத்துக்கு 100 பேர்கிட்ட இறக்குறாங்க. காப்பாற்ற முடியாது. ஒன்ஸ் ராபிஸ்ங்கிற அந்த நோய் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அதாவது ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் இல்லையா, இருக்குன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னாவே அவுட். இவ்வளவு மாடர்ன் மெடிசன் வந்து ராபிஸ்க்கு அதுக்கு இருக்க ஒரே ப்ரிவென்டிவ் டெக்னிக் வந்து வேக்சின் தான். ராபிஸ், அதாவது ராபிஸ் நோய் பரவுனதுக்கு அப்புறம் வேக்சினும் இல்லை, வேஸ்ட். நோய்க்கான சிம்டம்ஸ் வராது, அதாவது கடி வாங்கிட்டீங்க, நீங்க போய் வேக்சின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து வரலாம், வராமையும் போகலாம், அது ஆண்டவன் கையில விட்ட மாதிரி. பட் நீங்க வேக்சின் பண்ணாம இருக்கீங்க, கடிச்சிருச்சு, அந்த நாய்க்கு ராபிஸ் இருக்குது அப்படின்னா வேக்சின் பண்றீங்க. வேக்சின் பண்ணியும் சில டைம்ஸ் உங்களுக்கு வரலாம், வராமையும் இருக்கலாம். ஆனா அதை தடுக்கிறதுக்கான ஒரே ப்ரிவென்டிவ் மெஷர் வந்து வேக்சின் தான்.